أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே. சென்ற வாரம் அத்தியாயம் 106 பார்த்தோம் இல்லையா? இந்த வாரம் அத்தியாயம் 107 அல் காஃபிரூன் அப்படின்ற அத்தியாயத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். காஃபிரூன் அப்படின்னாலே நிராகரிப்பாளர்கள், நிராகரிப்பது, நிராகரித்தல் அப்படின்னு அர்த்தம் வரும். காஃபிர் அப்படின்னாலே நிராகரித்தல், குஃப்ரிலிருந்து வந்தது அந்த காஃபிர். அதெல்லாமே என்னதுன்னா நிராகரிக்கிறது, மறுக்கிறது அப்படின்னு மீனிங் வரும். இந்த சூறா பார்த்தீங்கன்னா மக்காவில் இறக்கி அருளப்பட்டது. வசனங்கள் பார்த்தோம் அப்படின்னா 6 வசனங்களை கொண்டது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்காவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தான் இந்த சூறா இறக்கி அருளப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சூறா இறக்கி அருளப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கம் ரொம்ப அதிவேகமாக பரவி கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் மக்கத்து குறைஷிகளுக்கு ஒரு பயம், எங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த மார்க்கம் அவங்களுடைய மார்க்கத்தை விட அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு, நமக்கு இதனால் வணிக விகமாகவோ பொருளாதார விகமாகவோ நம்பிக்கையின் முகமாகவோ நம்மளை விட அவங்க அதிகமான மக்கள் தொகையில் அதிகமாயிருவாங்கன்ற ஒரு பயத்தினால அந்த மக்கத்து குறைஷிகளுடைய தலைவர்கள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்தித்து அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட்னா, நாங்கள் உங்களுடைய இறைவனை 1 வருஷம் வணங்குறோம், நீங்கள் எங்களுடைய கடவுள்களை 1 வருஷம் வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலியமாக தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அனுப்பியதன் மூலம் மக்களுக்கு தெரிவிக்கிறான். என்ன தெரிவிக்கிறான்னா, நாங்கள் நீங்கள் வணங்குற அந்த சிலைகளை வணங்குபவர்கள் அல்ல, நாங்கள் வணங்குறவனை நீங்கள் வணங்கவும் மாட்டீங்க, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்குன்னு சொல்லி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறை செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி மூலியமாக வருது. இதுதான் சூரத்துல் காஃபிரூனுடைய சிறிய தொகுப்பு. இன்ஷா அல்லாஹ் சூரா பார்ப்போம். முதல் வசனம் குல். குல் அப்படின்னாலே நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். நபியே நீர் கூறுவீராக, சே யா ஐயூஹல் அப்படின்னு சேர்ந்து வரும். யா அப்படின்னாலே எக்ஸ்க்ளமேட்ரியா ஒரு எக்ஸ்ப்ரெஷனோட அல்லாஹ் அந்த காஃபிர்களை சொல்கிறது, அல்லது நிறைய இடத்துல யா இபாதியல்லதி, யா ஐயூஹல்லதீன ஆமனு அப்படின்ற நிறைய இடத்துல இந்த யா சேர்த்துருப்பான். யா ஐயூஹன் நபியோ அப்படின்ற இந்த யா வர்றதற்கான காரணம் என்னென்னா, ஒரு உணர்ச்சி பூர்வமாக எக்ஸ்ப்ரெஷனோட சொல்கிறது தான் அர்த்தம். அல்லாஹ் தன்னுடைய எக்ஸ்ப்ரெஷனை இதை சொல்கிறான். யா ஐயூஹல் காஃபிரூன், குல் யா ஐயூஹல் காஃபிரூன். அதாவது யா அப்படின்றது ஓ அப்படின்னு, யா ஐயூஹல் அப்படின்றதே ஒரு எக்ஸ்க்ளமேட்ரியோடு சொல்கிறது. ஓ அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. குஃப்ரிலிருந்து வந்தது இந்த காஃபிரூன் அப்படின்னாலே நிராகரிப்போரே. குல் யா ஐயூஹல் காஃபிரூன், நபியர் நீர் கூறுவீராக, ஓ நிராகரிப்போரே. இந்த காஃபிரூன் அப்படின்றதுக்கு டிஸ்பிலீவர்ஸ், சே ஓ டிஸ்பிலீவர்ஸ். லா இல்லை, நாட். அழுபுது அபுதுலேருந்து வந்தது தான் அழுபுது. அலிஃப் முன்னாடி வந்தனால அது தன்னிலையை குறிக்கக்கூடிய சொல்லாக மாறிடுதும். அபுதுன்றது தான் அதனுடைய அடிப்படையான ஒரு வார்த்தை. அழுபுது அப்படின்னா நான் வணங்குகின்றேன். ஐ வர்ஷிப். மா எதை, மானா இந்த இடத்துல எதை, என்ன, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குற மாதிரி வரும். தஅபுதூன எதைனா வாட், தஅபுதூன நீங்கள் வணங்குகின்றீர்கள். தஅபுதூனா த அப்படின்ற வார்த்தை முன்னிலையை குறிக்கிறது. நீங்கள் வணங்குகின்றீர்கள். இந்த வாவும் நூனும் வந்துச்சுனாலே பன்மையை குறிக்கக்கூடிய சொற்கள். நீங்கள் வணங்குகின்றீர்கள். யூ வர்ஷிப். லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகின்றவற்றை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு வரும். ஐ டு நாட் வர்ஷிப் வாட் யூ வர்ஷிப். வலா இன்னும் இல்லை, அண்ட் நாட் அந்தும், இது பிரதிபெயர் சொற்களில் வரக்கூடிய அந்த நீங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்தும் அப்படின்றது யூ. ஆபிதூன அப்படின்னாலே வணங்குபவர்கள், வர்ஷிப்பர். மா எதை, வாட். அஅபுது ஐ வர்ஷிப், நான் வணங்குகின்றேன். வலா அந்தும் ஆபிதூன மா அஅபுத், நான் வணங்குகின்ற ஒருவனை நீங்கள் வணங்குகிறீர்கள் அல்ல. நார் ஆர் யூ வர்ஷிப் ஆஃப் வாட் ஐ வர்ஷிப், அதாவது நான் வணங்குறத நீங்கள் வணங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறது தான். வலா இன்னும் இல்லை, அண்ட் நாட் அன நான். அன அப்படின்றது அனான்னு சொல்லக்கூடாது, அனா தான் சொல்லணும். நான் ஐ எம்
ஆபிதுன். ஆபிதுன் அப்படின்னாலே வணங்குபவன், அ வர்ஷிப்பர். மா எதை, வாட், அபத்தும் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். தும் அப்படின்னு முடிகிறனாலே முன்னிலையை குறிக்க, பலர்பால் முன்னிலையை குறிக்கக்கூடிய பெயர் சொல். நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள், யூ வர்ஷிப். வலா அன ஆபிதும் மா அபத்தும். இன்னும் நீங்கள் வணங்குகின்றவற்றை நான் வணங்குபவன் அல்லன். நார் ஐ எம் அ வர்ஷிப்பர் ஆஃப் வாட் யூ வர்ஷிப். வலா இன்னும் இல்லை, அண்ட் நாட் அந்தும் நீங்கள், யூ ஆபிதூன அதே தான் திருப்பியும் வருது. அபுதிலிருந்து வந்தது தான் ஆபிதூன வணங்குபவர்கள், ஆர் வர்ஷிப்பர். மா எதை, வாட், அபுது நான் வணங்குகின்றேன். இந்த அலிஃப் முன்னாடி வந்தனால அது தன்னிலையை குறிக்கக்கூடியது, ஐ வர்ஷிப். மேலும் நான் வணங்குகின்ற ஒருவனை நீங்கள் வணங்குகிறவர்கள் அல்லர். நார் யூ ஆர் வர்ஷிப்பர் ஆஃப் வாட் ஐ வர்ஷிப். லக்கும் உங்களுக்கு, கும்னாலே உங்களுக்கு, லக்கும் அப்படின்னா உங்கள், இந்த ல அப்படின்றது இந்த இக்கு இந்த வார்த்தையை குறிக்கக்கூடியது. கும்ன்றது உங்களை அப்படின்ற வார்த்தை வரும். சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு, ஃபார் யூ. தீன்னாலே மார்க்கம். நக்கும் தீனக்கும் அப்படின்னா கும்னா உங்களை குறிக்கக்கூடியது. தீனக்கும் அப்படின்னா உங்களுடைய மார்க்கம், இஸ் யுவர் ரிலீஜியன். வேணா இன்னும், லிய அப்படின்னாலே எது எனக்கு அப்படின்னு குறிக்கிறதாகும். இன்னும் எனக்கு, அண்ட் ஃபார் மீ. தீனி என்னுடைய மார்க்கம், இஸ் மை ரிலீஜியன். லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம். ஃபார் யூ இஸ் யுவர் ரிலீஜன் அண்ட் ஃபார் மீ இஸ் மை ரிலீஜன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.